குரங்கால சரியான பிரச்சனை தம்பி. எனக்கு சாப்பாடு சாமான் தான் சாப்பிடுது. வீட்டுகளுக்கெல்லாம் வந்து பெரிய அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மரகரி பேலாக்கா போல ஒன்றுமே வைக்க இல்லை, செய்ய இல்லை. அந்த குரங்கு தொல்லைனால ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்குது. வீட்டுகளுக்கெல்லாம் வந்துப்பா சாப்பாடு சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது. வீட்டில் எதுவும் வளர்க்க இயலாது, பிள்ளைங்க இருக்க இயலாது. வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போகுது. இந்த குரங்குனால எங்களுக்கு ஒன்றும் மரக்கறி போட இயலாது. குரங்குனால பிரச்சனை தாங்க. தோட்டத்துலலாம் எதுவும் வச்சிருக்கீங்களா? வச்சு மரக்கறி எதுவும் வைக்க இயலாதுங்க. ஒரு பிளாக்கா கூட வைக்க இல்லை. வாழைக்கா இன்னும் கொஞ்சம் හරිම ප්‍රශ්නයක් මල්ලි. මේ මගේ ඉඩම ගිය පාර වාහක දාලා තිබුණා මේ බඩයිරුංගු ඔක්කොම ඉවරයි. ඊට පස්සේ කේල්කම් එමය. මේ බතල දාලා තිබුණා, බතල ඔක්කොම පූරා ආරලා විනාශ කරා. රිලවුන්ගේ ප්‍රශ්නේ දුරා. ඔව් රිලවුන්ගේ තමයි මේ ඕනවට වැඩි. දවල් රෑ ගිහලා නැහැ. ඕන වෙලාවෙ එවිලා කරදර කරනවා. මේ පොඩි ළමයින් මේ ගහන්න මේ බදන්න එනවා රිලව්. අපණ්ඩ බදාගෙන අපණ්ඩ එනවා. ඒ නිසා කවුරුත් යන්න මම විතරයි වත්තට එන්නේ. විනාශ කරලා. ඒ නිසා මම නැති වෙලාවේ මේ පොඩි කට්ටිය එන්නත් නෑ වත්තට. බයයි. මමත් ආවොත් අර ලොකු රිලවුන්ගේ ලොකු එකක් ඉන්නවා. ඌ ඉස්සරහට එනවා. අපණ්ඩ එනවා. මාවත් අපණ්ඩ එනවා. මම දැක්කකම රතින්ජා පත්තු කරගෙන තමයි යන්නේ. මට රතින්ජා වලටත් විදමක් යනවා. වැඩි විදම. වලට කොටුවක් කරලා හරිම පාඩු. වල කොටුවෙන්ද ජීවත් වෙන්නේ මේ? ඔව් කොටුවෙන් තමයි ජීවත් වෙන්නේ. ඒ කොටුවේ තමයි නිකන් මද විනාශයටපත් උනේ රිලව් නිසා. මේ පොඩ්ඩයි විතරයි කරන්නේ මම சாமானி. குரங்கால வெறும் தொல்லை. ஏன்னு கேட்டால் எந்த நேரம்னு இல்லை. குரங்கு வர்றது இந்த பண்டினா இரவைக்கும் மட்டும்தான். குரங்கு வந்து எந்த நேரம்னு சொல்ல முடியாது, வந்துக்கிட்டு இருக்குது அடிக்கடி. நாங்கள் தான் கடைசியாக இருக்கிறோங்க நினைக்கல. இந்த எஸ்டேட்டில் கடைசியாக பகுதியில் இருக்கிறனால டக்குன்னு வருது. அதனால் ரத்திஞ்சா பற்றி தான் கொண்டு போயிட்டு வீசுறது. அது நாம் வந்த பிற்பாடு மறுபடியும் ஓடியாரும். இப்போ தோட்டம் செய்கிற அதனால் இந்த தொல்லை ஒழிட்டும் நுப்பாட்டிட்டேன். அப்படியே கொஞ்சத்தை தான் நான் செஞ்சுருக்கேன். வீட்டு தேவைக்கு மட்டும் செய்கிறேன். தம்பி குரங்கு சொன்னீங்க, குரங்கு தெரியுதா? மென்ன போய்க்க. அட வாங்க பிள்ளைகளா. வந்து பேட்டி கொடுங்க, பேட்டி கொடுங்க டக்குன்னு. வாங்க வாங்க. உங்களுக்கு குரங்கு தொல்லை இல்லாம குரங்கு வீட்டு சாப்பாடு கீப்பாடு ஒன்றும் இல்லைங்க.
வீட்டில் வந்து குரங்கு தொல்லை வந்து ரொம்பயா இருக்குது. கொஞ்சம் வீட்டை சாத்திட்டு வெளியில் போனதுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது வீடை எடுக்கிறதுக்கு இருக்காது. அப்படி எல்லாம் வீணாக்கிட்டு போயிடுது. தோட்டம் வச்சுருக்கோம். இருந்தாலும் வீடைத்தான் ரொம்ப வீட்டுக்கு வந்து வீட்டில் வச்சுருக்கிற சாமானமெல்லாம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு எல்லாம் தூக்கிட்டு போயிடுது. තෝටතලේ එල්ල වීනාකිට පේරුද මේ බන්දර ප්‍රශ්නය ගොඩක් තියෙනවා අයියා. මොකද කිව්වොත් මේ ගෙදර පොඩ්ඩක් වහලා ගියොත් ආයේ ඇවිල්ලා බැලුවොත් මේ ගන්න දෙයක් නැහැ ගෙදර. බඩු ටික ඔක්කොම අරන් යනවා. ඔක්කොම කැම ටික ඔයලා තිබ්බොත් ඔක්කොම කාලා යනවා. මේ එවිලා අපිට පාලනය කරගන්නත් බැරිව ඉන්නවා. මේ ගොඩක් මේ එවිලා ගොඩක් ගර්ධන කරනවානේ අපිට. ஒன்றும் பாறை என்ன கூட இருக்குன்னா கெதிர நிற்க வாழைனாலும் மே உடையணும் உடனும் கார்த்திகரில் கண்ட பொக்குட்டது அதிசயம்னா பாபாட்ட பிச்சு உசக்கனேனோ சீனி உசக்கனேனோ மெத்தனை விட போட்டு எனக்கு கொட்டோட்டமான ஒரு இது ஓதுறாங்கன்னா கெதிர தானே சுத்தக்கரில் தீரும் ஒன்று வந்து சார் கட்டி விசிப்பாட்டு தியாட்ட வெடியே தீனுவான் பொலவட்ட மனோதரும் வெளோட போனால் ஏ கொக்கமி நாஸ்தி கரணும் ஓம சார் என்ன இந்த வேணும் சார் ஒடுலனாட கிட்டி ஒன்றும் ஒக்குட் கண்டமே கொச்சனால உசக நேரம் எக்காய் நேரம் சார் சியாட்ட வெடியே தீரும். ஒரு 5-6 வருஷமாக மரக்கறி தோட்டம் செய்கிறோம். அப்போ இப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே பயிரிட முடியாமல் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால் இந்த குரங்கு வந்து சரியான பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ கூட சாப்பாடெல்லாம் காலை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. பெரிய பிரச்சனையாக இருக்குது. இனி பிள்ளைகள் சாமான் பார்சலாக எதுவுமே கையில் கொண்டு வர முடியாமல் இருக்குது. தயவு செஞ்சு இந்த குரங்கு அழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தால் இப்போ 3-4 வருஷமாக நாங்கள் பெரிய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நடவடிக்கை அந்த வனவிலங்கு அதிகாரிகள் எடுத்தாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். குரங்கா கொண்டு வந்து யாரு விட்டாங்கன்னு தெரியல. ஆனா சரியான அநியாயம் பண்ணுது. மரத்துகள்ல வில்லத சாப்பிட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா வீட்டுகள்ல வந்து எல்லாம் சாப்பிடுது, உடைக்குது. வீடு கூரைக்குது எல்லாம் பிள்ளைய கையில இருந்து சாப்பாடு வைக்க இல்லை. பெரிய அநியாயம் பண்ணுது. பெட்டிகள்ல உள்ள பொட்டில் உள்ள சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு போகுது. வீட்டை விட்டு வெளியே சின்ன பிள்ளையில உள்ளுக்கே அடைச்சி வச்சிருந்தாலும் ஜன்னல்லாம் வந்து உடைக்குது. ஜன்னல்லாம் உடைச்சி வயர்லாம் பிடிச்சி இழுத்து பல்பெல்லாம் உடைக்குது. அந்த வெளியே போடுறதெல்லாம் தோட்டம் செய்றீங்க நீங்க? தோட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்து தோட்டத்துல எல்லாம் ஒன்றும் வைக்க இல்லை. அதனால சும்மா போட்டோம். வாழை பெலா மரம் එල්ලා සාපටද ඒලා මරෝ මම ළමයි මේ ඇතුලේ කාමරේ ඉන්නවා ඔක්කොම දොරවල් වාලා තමයි ගියේ ජනේලෙවත් වාලා ඒත් අර සීලිමේ ඇතුලේ එවිලා පාන් රාතලක් තියලා ස්ලයිස් දෙකක් බබාට දීලා අනිත් ටික ඔක්කොම උස්සන් ගියා දැන් කරන්න දෙයක් නෑ බබාව බලන්නද වඳුරෝ වෙලවන්නද නාන්නද ඒක පිටිම හරි කරදරයි කිසි දෙයක් කියන්න බෑ මේ වගේ ළමයිව උස්සගෙන එළියට ආවොත් යවනානේ ගල්ලර ගන්න එපා සු කියනකොට ආයෙත් එනවා එවිල්ලා ගගන එනවා එතකොට අපිට බයයි ඒකෙන් නම් අපි පාඩුවේ ඉන්නවා කේල් කන ඔක්කොම කනවා එළවලු පොළ මොන මොකුත් තියන්න බෑ ඔක්කොම කනවා හරි කරදරයි මේ දවස් ටික අවුරුද්දක් විතර ඇති අවුරුද්දින් පස්සේ දාලාට මේ වෙන්නේ මේ ළඟදී තමයි වෙඩිපුරෙන් ඉස්සර නම් එහෙම නෑ මෙන්න මේ පොතේ කොටුවේ තියෙනවා ඔක්කොම ගලවලා දානවා ලීක්ස් එම දැම්මන අර ඔක්කොම ගලවලා දාලා යනවා කන්න අතන පළතුරු එම තියෙනවා නේද ඔව් ඒවා ඔක්කොම කඩනවා අතන ලාවල් ගාක් තියෙනවා ඒක කඩනවා ඒ උනාට කන්නේ නෑ මොකුත් නෑ නිකන් නාස්ති කරලාමයි දානවා